வணக்கம். நம்முடன் ஐநா சபையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா ராஜரத்னம் கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா வணக்கம். வணக்கம் மணி. ஐயா, ட்ரம்பினுடைய சமீபத்திய செயல்பாடுகள், பயணங்கள், இதை பற்றி கேட்கலான்னு தான் உங்களோட இணைந்திருக்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அவர் திடீர் பயணமாக போயிட்டு வந்திருக்காரு. அதோட முக்கியத்துவம் என்னங்கய்யா? அதாவது ட்ரம்ப்ன்ட்டு ஒருத்தர் இல்லாத ஒரு ஊடக உலகத்தை நினைச்சு பாருங்க. நீங்கெல்லாம் என்ன ஆவீங்க? ஆமையா, உங்ககிட்ட என்ன வந்து கேட்கறது அப்படின்னு. அவர் இருக்க வரைக்கும் ஊடகங்களுக்கு இதுவரை நம்மளே ஒரு 50-20 தலைப்புல பேசியிருப்போங்க. ஊடகங்களுக்கு அவர் இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்றதே தெரியாது. ஆமையா, அவர் நடந்தாத செய்தி, அவர் பேசின செய்தி, அவர் யாரையாவது சந்திச்ச செய்தி, அந்த சந்திப்பின் போது அவர் சொல்ற வார்த்தைகள், அவர்களை நடத்துற விதம், அதுக்கப்புறம் உலக ஒழுங்கு, இந்த இன்டர்நேஷனல் ஆர்டர்னு நம்ம இவ்வளவு நாள் நினைச்சோம் இல்லையா, அதையே அவர் புரட்டி தலைகீழாக்கி வச்சிருக்கார். அது அவருடைய தோழமை நாடுகள், கனடா அவருடைய தோழமை நாடு, அது ஏதோ பெரிய எதிரி நாடு மாதிரி அதை நடத்துறாரு. ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த அந்த நாடுகள், மேலை நாடுகள் அத்தனையும் அவருடைய தோழமை நாடுகள். நேட்டோவில் இவரோட கூட சக உறுப்பு நாடுகளா இருக்கிற நாடுகள், அவர்களெல்லாம் பெரிய எதிரி நாடுகளாக பாவிக்கிறாரு. சொல்றாரு, நீங்க எங்க முதுகுல சவாரி பண்றீங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி. அதனால ட்ரம்ப் இல்லாத ஒரு உலகத்தை, ஊடக உலகத்தை நாம் எண்ணி கூட பார்க்க முடியாது. ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு 4 நாள் அரசு முறை பயணமாக, அவருடைய முதல் வெளிநாட்டு பயணம், ட்ரம்ப் அதிபராக 2வது முறை பொறுப்பேற்ற பின் அவர் செய்வது. அதுக்கு எங்க போறாருன்னா, முதல்ல அவர் தேர்ந்தெடுக்கிற நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் ஒரு நாள் கத்தாரில், ஒரு நாள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில், 4 நாள் அந்த பயணம். அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் திரும்பி போயிடுறார். இந்த பயணத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, முதன்முறை அரசு முறை பயணமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2வது முறையாக பொறுப்பேற்று கொண்ட பின் வெளியில் வரும் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் நாடு சவுதி அரேபியா. இப்போ சவுதி அரேபியா, நீங்க இந்த சன்னி இஸ்லாம்னு சொல்றோம் இல்லையா, பெரும்பான்மை முஸ்லிம்கள் சன்னி இஸ்லாமை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய தலைநகரம், அவர்கள் உயர்ந்து பார்க்கும், பின்பற்ற வேண்டும் என்று எண்ணும் ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய தலைவரை, அந்த அதிபரை, அந்த அரசரை, அவருடைய கையை வலுப்படுத்தும் ஒரு முயற்சியாக அவர் போகிறார். அது மட்டுமல்ல, சவுதி அரேபியாவோடு அமெரிக்காவுக்கு எப்பவுமே ஒரு ஆழமான நட்பு எப்பவும் இருந்திருக்கு. அவர்கள் மத்திய கிழக்குல அவர்களுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. இஸ்லாத்தினுடைய 2 மிக புனிதமான தலங்கள் அங்கு இருக்கின்றன. அவற்றுடைய கஸ்டோடியன்ஸ் இந்த சவுதி அரசர்கள், அந்த அரச குடும்பம், அந்த தலங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள் அவர்கள். என்ன, அதனால அது ஒரு பெரிய இஸ்லாமிய உலகில் அதற்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கிறது. அவர்கள் பெரும் பணக்காரர்கள் வேறு, மிகுந்த எண்ணெய் வளம் கொண்ட நாடு. அவர்கள் எப்பவுமே மேலை நாடுகளோடு, குறிப்பாக அமெரிக்காவோடு ஒரு நல்லுறவை பேணி வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பை இவர்கள் தான் காக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பை அண்டர்ரைட் செய்வது யார்னா அமெரிக்கா. அவர்களுக்கு பெரிய எதிரி யார்? பெரிய எதிரி ஷியா இஸ்லாத்தை கை கொண்டு கடைபிடிக்கும், தழுவி இருக்கக்கூடிய ஈரான். அங்க முதல் செல்கிறார். அங்க இந்த அரசு முறை பயணத்தில் மிகப்பெரிய போன முறைக்கும் இந்த முறைக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, இந்த முறை அவர் இஸ்ரேல் போகல. இந்த 3 இஸ்லாமிய நாடுகளோடு அவருடைய அரசு முறை பயணம் முடிந்து விட்டது. அவர் இது இந்த இந்திய துணைக்கண்டத்திற்கு வரக்கூடிய யாராவது பொதுவாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் செல்வார்கள். அங்க போனா இங்க வராது இருக்கிறதோ, இல்லை இங்க அங்க போகாது இருக்கிறதோ என்பது பொதுவாக மேலை நாட்டு தலைவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது. அது சமப்படுத்தும் ஒரு முயற்சியாக. அப்படித்தான் இவரும் போன முறை அப்படித்தான் பண்ணார், இந்த முறை அப்படி பண்ணல. அப்போ இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாவுக்கும் இவருக்கும் போதுமான அளவு ஒரு புரிதல் இல்லை சில விஷயங்கள்னு தெரியுது. 1. 2வது, அந்த ரியாத் சவுதியோடைய தலைநகரத்திற்கு போகும்போது அங்கே திடீர்னு நம்ம எதிர்பாராத விதமாக சிரியாவுடைய ஆமத் ஷரா, இந்த புதிய அதிபராக இப்போ பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த இளைஞர், முன்னாடி அவர் ஒரு பெரிய அல்கைதா தலைவர். அந்த அல்கைதா தலைவரின் தலை மீது நேற்று வரை $10 மில்லியன் பணத்தை வைத்திருந்தது அமெரிக்கா. நீங்கள் அவரை பிடித்து கொடுத்தால் உங்களுக்கு $10 மில்லியன் கிடைக்கும். அவர் ஒரு டெரரிஸ்ட்
அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அமெரிக்கா. 1979 சிரியாவை பயங்கரவாதத்திற்கு துணை போகும் நாடு, ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம், அந்த அந்த அரசே வந்து ஆதரவு பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி அதை டெசிக்னேட் பண்ணாங்க. அதற்கு பிறகு அதை வந்து உங்களுக்கு 2004 இருந்து பொருளாதார தடைகள், 2011 இருந்து சிரியாவில் இருக்கக்கூடிய சில தனிப்பட்ட நபர்களுடைய சொத்துக்கள் அமெரிக்காவில் இருந்தால் முடக்கம், அவர்கள் அமெரிக்காவினுள் வர முடியாத ஒரு நிலை என்றெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ 79 தொடங்கி உங்களுக்கு கிட்டத்தட்ட 45 ஆண்டு அமெரிக்க சிறிய வெளியுறவு கொள்கையை ஒரு நொடியில் கைவிட்டு விடுகிறார் ட்ரம்ப். அந்த ஷரா திடீரென்று தோன்றுகிறார். சவுதி அரசரோடு, சவுதி அரசர், ட்ரம்ப், அந்த அஹ்மத் ஷாரா, இவர்கள் 3 பேரும் பேசுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், டஃப் ஃபைட்டர். யார் தலையில $10 மில்லியன் பிணை பணம் இருந்துச்சோ அவர் டஃப் ஃபைட்டர், குட் லீடர், இம்ப்ரெசிவ், என்னென்னமோ பாராட்டி தள்ளி விடுகிறார். இவரோட சந்திக்க போறார். இந்த மாதிரி இவருடைய சிறிய கொள்கை மாறப்போகிறது பெரிய அளவில் என்பது இஸ்ரேலுக்கு தெரியாது. புரியுதா? ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். உங்களுக்கு மத்திய கிழக்கில் அமெரிக்கர்களுடைய இன்ட்ரெஸ்ட்ஸ், மத்திய கிழக்கில் இருந்த ஒரு வகையான இவ்வளவு நாள் இருந்த ஒரு சர்வதேச ஒழுங்கு என்ற புரிதல் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார் ஒரு நொடியில். இப்போ சிரியாவோடு அமெரிக்கா நட்பு பாராட்டுவது எந்த அளவுல வந்து இஸ்ரேலை பாதிக்கும்? இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் 1967 தொடர்பில்லை. அவர்கள் படையெடுத்தவர்கள். 6 நாள் போரில் சிரியா, எகிப்து இவர்களெல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை போய் தாக்கினார்கள். அதில் அவர்கள் நிறைய இழந்து விட்டார்கள். கோலன் ஹைட்ஸ், கோலன் உச்சியை, சிரியாவுக்கு சொந்தமான கோலன் உச்சியை சிரியா இழந்து விட்டது. அதை இன்னும் இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கிறது. மற்ற நாடுகளோடு அமைதி ஒப்பந்தம் வந்துவிட்டது. ஜோர்டனோடு வந்துவிட்டது, எகிப்தோடு வந்துவிட்டது. சிரியாவோடு இன்னும் வரவில்லை. இன்னும் எதிரி நாடுகள் தான். ஆனால் இந்த நடவடிக்கையால் சிரியா இஸ்ரேலை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழலை அவர் உருவாக்கலாம். முதலில் சிரியாவினுடைய இந்த பொருளாதார தடைகளின் கீழ் அது நசிந்து போயிருக்கும் நிலை முடிவுக்கு வரலாம். அதற்கு மீண்டும் ஒரு உயிர் வரலாம், மறுமலர்ச்சி தோன்றலாம். மேலை நாடுகள் அமெரிக்காவே அங்கீகரித்த பின் மற்ற ஐரோப்பிய மேலை நாடுகளுக்கு என்ன தயக்கம் இருக்கு? அவர்களோடு உறவாடலாம், அங்கு பொருளாதார முதலீடுகளை செய்யலாம். அந்த நாடு மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பலாம். அப்படி திரும்புவதற்கு இவர் துணை நின்றார் என்ற வரலாறு இவரை குறிக்கும். அதற்கு பதிலாக இவர் என்ன அவர்களை கேட்பார் என்றால், நீங்கள் இஸ்ரேலை ஆதரியுங்கள், அங்கீகரியுங்கள் என்று சொல்லலாம். ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு முதல் முறை ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது ஒரு முயற்சி எடுத்தார். ஏப்ரஹாம் வந்து இந்த 3 மதங்களுக்கும் பொதுவான தந்தை. செமாட்டிக் ரிலிஜியன்ஸ். ஆமா, யூதத்திற்கு, கிறித்துவத்திற்கு, இஸ்லாத்திற்கு, இந்த 3க்கும் அவர்தான் மூதாதையர், அவர்தான் பேட்ரியார்க். ஏப்ரஹாம் அந்த 3 மதங்களுக்கும் மூத்த தந்தை. அவர் வழியாகத்தான் இந்த 3 மதங்களும் உருவாயின. அதனால அதை வந்து ஏப்ரஹாம் ஒப்பந்தங்கள் என்று அதற்கு பெயர் சூட்டினார். அதன் கீழ் சுடான், பாரேன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அப்புறம் இன்னொரு நாடு, இந்த 4 நாடுகள், மொரோக்கோன்னு நினைக்கிறேன், இந்த 4 நாடுகள் இஸ்ரேலை முதன்முறையாக அங்கீகரித்தன. துபாய்க்கும் டெல்லவீவுக்கும் விமான போக்குவரத்து தொடங்கியது. இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. அவர் வந்து சவுதி அரேபியாவே வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருந்தார். அப்பதான் அந்த அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதல்கள் நடந்து எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி விட்டன, தவிர்த்துருச்சு. இப்ப இனிமேல் வந்து சவுதி அரேபியா அங்கீகரிப்பது என்பது கொஞ்சம் தள்ளி போய்விட்டது. ஆனால் அது நடக்கும், எப்போது நடக்கும் என்று தெரியாது. அதுக்கு ரொம்ப ஆசைப்படுறார் அவர். அவருடைய ஆட்சியில இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த உறவை நாம் செய்துவிட வேண்டும். இஸ்லாமிய நாடுகள் பல இஸ்ரேலோடு உறவில் இல்லை. அதை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆமா, கார்ட்டர் முதல்ல சிலது பண்ணார். ஜோர்டனுக்கும் எகிப்துக்கும் உறவை ஏற்படுத்தி தந்தார். அதற்கு பின்பு வந்த கிளின்டன் சிலதெல்லாம் பண்ணார். இவர் அதற்கு ஒரு படி மேல போயிட்டார், பண்ணியிருக்கார். அது பண்ணணும்ட்டு. ஆனா இந்த விசிட் அப்போ என்ன பண்ணிட்டார், சவுதி அரேபியா அது நினைக்கும் காலத்தில் அதை அங்கீகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். நான் வந்து அழுத்தம் தர போறதில்ல அப்படின்ட்டார். அப்புறம் சவுதி அரேபியா அமெரிக்க உறவை வந்து மிகுந்த அவருடைய அந்த வருகை வந்து மிகுந்த பலமுள்ளதாக மாற்றிவிட்டது. இப்போ இந்த 3 நாடுகளில் அவர் போயிட்டு வந்து செய்த வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறையா
$134 பில்லியன் அளவுக்கு ஆயுதங்கள் விற்பனைக்கு சவுதி அரேபியாவில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் அமெரிக்கர்கள். அவரோட ஒரு பெரிய வர்த்தக வணிகர்கள், பெரும் தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர் அவரோட கூட கூப்பிட்டு போயிருந்தார். இலான் மஸ்கும் போயிருந்தார் அவரோட கூட. ஸோ 134 பில்லியன். எல்லாரும் பொதுவாக கணிப்பதுன்னா இந்த 3 நாடுகளுக்கும் போயிட்டு $700 பில்லியன் அளவுக்கு வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயினான்ட்டு. வெள்ளை மாளிகை என்ன சொல்லுது? $2 ட்ரில்லியன் நாங்க ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறோம். அணு ஆயுதங்கள், தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிப், மைக்ரோ சிப்ஸ், இப்படி அவர்கள் தொடாத துறையே இல்லை. இதற்கு பிறகு நியூக்ளியர் எனர்ஜி, பீஸ்ஃபுல் பர்சூட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி, அமைதிக்கான அணுசக்தியை பயன்படுத்துதல். அதற்கும் இவங்க அமெரிக்கர்கள் சவுதி அரேபியாவுக்கு உதவுவார்கள் என்ற அளவில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இதெல்லாம் இஸ்ரேலுக்கு பிடிக்காதவை. அந்த F-35 ஃபைட்டர் ஜெட்ஸ் சவுதி அரேபியாவுக்கு விற்பதே இஸ்ரேலுக்கு பிடிக்காது. அதெல்லாம் நடந்திருக்கிறது. அதற்கெல்லாம் ஒப்பந்தங்களும் பேச்சுவார்த்தையும் நடந்து முடிந்திருக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு இப்போ திடீர்னு சவுதி அரேபியா ஆயுதங்களை வாங்கி குவிக்க என்ன காரணம்? இல்லை, எப்பவுமே அவங்க வாங்குவாங்க, எப்பவுமே வாங்குவாங்க. அவர்கள் மிகப்பெரிய ஆயுதங்கள் வாங்குபவர்கள் அவர்கள். அது குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து. அவர்களுடைய பாதுகாப்பை நான் முன்பே சொன்னது போல் காப்பீடு செய்வது அமெரிக்கா. ஸோ இந்த முறை பெரிய அளவில் அவர் வர்த்தகத்தை தானே மையமாக வைத்திருக்கிறார். இது ஒரு புறம். அப்புறம் அவருடைய குடும்பத்தார் பல பேர் சென்றார்கள். அந்த குடும்பத்தாருக்கு இந்த நாடுகளில் பல பேரோடு வர்த்தக உறவுகள் இருக்கின்றன. அதனால குடும்பமும் செழிக்கிறது. இது கொஞ்சம் ஒரு அருவருப்பான ஒரு நிலை. ஆனால் அந்த நிலை தான் இருக்கிறது. இதை கண்டிக்கக்கூடிய நிலையில் இது சட்டப்படி எல்லாம் சரியா இருக்கலாம். ஆனால் தார்மீக அடிப்படையில் இது சரியானு தெரியல. ஸோ அங்கிருந்து என்ன பண்ணார்? இதெல்லாம் நடந்துச்சு. இது வெளியுறவு கொள்கையில். இங்கிருந்து கத்தார் போனார். கத்தார் ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய செல்வம் கொழிக்கும் நாடு. அவர்களுக்கு ஹமாஸோடு நிறைய தொடர்பு இருக்கிறது. ஹமாஸோடு நேரடியாக அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. கடைசியாக அங்கே கைதியாக, பிணை கைதியாக இருந்த ஒரு அமெரிக்கரை அவர்கள் விடுதலை செய்தார்கள் ஒரு 10 நாள் முன்னாடி. ஹமாஸுக்கு பல இடங்களில் நல்ல உறவு இருக்கிறது தீவிரவாதிகளோடு. என்ன, ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர்களிடமிருந்து அவர்கள் நன்கொடையாக, பரிசாக, அன்பளிப்பாக ஒரு $400 மில்லியன் ஒரு போயிங் ஏர்கிராஃப்ட், ஒரு ஃப்ளைட், ஏர்ஃபோர்ஸ் 1, அவர் ட்ரம்ப் பறக்கிற ஏர்ஃபோர்ஸ் 1 ரொம்ப பழமையானது, பழசாயிடுச்சு. அதை சரி பண்றதுக்கு அமெரிக்காவிற்கு வசதியோ வாய்ப்போ இல்லைன்ற மாதிரி ஒரு நிலையை காட்டுறாரு ட்ரம்ப். அது பண்றதுக்கு நாளாகும், நிறைய செலவாகும். இவர்கள் ரெடியா அதை வச்சிருக்காங்க. இதை அவங்க அன்பளிப்பா தராங்க. நீங்க வச்சுக்கோங்க, ஏர்ஃபோர்ஸ் 1 வச்சுக்கோங்க, நீங்க இதுல பயணம் பண்ணுங்க. சந்தோஷமா வாங்கிக்கிறார். எந்த அளவுக்கு சந்தோஷமா வாங்கிக்கிறார்னா, நேற்று அவரை தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா பார்க்கும் பொழுது எடுத்த உடனே சொல்றார், ஐம் சாரி, ஐ டோன்ட் ஹாவ் அ ஜெட் டு கிவ் யூ. உடனே அவர் சொல்றாரு, ஐ விஷ் யூ ஹேட். அந்த மாதிரி இது ஒரு உலகத்தினுடைய நம்பர் 1 நாடு இப்படி வாங்கிக்கலாமா? இது பல அமெரிக்கர்களின் பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே அவங்க செக் பண்ணி, அதெல்லாம் அவங்க வாங்கி பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி அவர்கள் அன்பளிப்பாக தருவதும் ஒரு அதிபர் அதை கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல், கொஞ்சமும் ஒரு அசூயே இல்லாமல், ஒரு வெட்கம் இல்லாமல் வாங்கிக் கொள்வதும் எப்படி சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. அதை பண்ணிடுறாரு. அதற்கப்புறம் அங்கிருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போறாரு. அங்கேயும் பல வர்த்தக ஒப்பந்தங்கள் அது இதெல்லாம் பண்றாரு. இந்த 4 நாள் அரசுமுறை பயணத்தில் சன்னி இஸ்லாம் உலகை, அதனுடைய கரங்களை அவர் பலப்படுத்தி இருக்கிறார். அப்புறம் அவர் ஈரானோடு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஈரானோடு ஒரு அமைதி ஒப்பந்தம் வரணும்ட்டு அவர்களுடைய அணு ஆயுத முயற்சியை அவர்கள் கைவிட வேண்டும் என்று அமெரிக்கா அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அது சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்களுக்கு அதில் பெரிய அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஈரானுடைய கை பலவீனப்பட்டு இருக்க வேண்டும் என்றுதான் சன்னி இஸ்லாம் உலகம் எண்ணும். ஆனால் இப்படி போயிட்டு அந்த பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடக்கிறதுல இந்த உலகத்தினுடைய வரவேற்பையும், இந்த உலகத்தினுடைய பையன், இவர்களுடைய சம்மதத்தையும் அவர் ஏறக்குறைய பெற்றிருக்கிறார். இதுதான் அந்த 4 நாள் அரசுமுறை பயணத்தில் அவர் சாதித்தது. அவர் மிக பெரிதாக சாதித்ததாக சொன்னது 2 வணிக ஒப்பந்தங்கள். கரெக்ட் ஐயா. இப்போ இந்த மாதிரியான வணிக ஒப்பந்தங்களை இப்போ ட்ரம்ப் போய் தான் பண்ணணும்னு இல்லைல்ல ஐயா, அது இயல்பாகவே கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. $700 பில்லியன் நீங்க நான்லாம் நினைச்சே பார்க்க முடியாத அளவு ஒரு பெரிய தொகை. அது பல தலைமுறைகள் அதில் வாழலாம். நாம் ஒரு 400 மில்லியன், 700 பில்லியன்னா 1000 மில்லியன் சேர்ந்தது ஒரு பில்லியன்.
அது மாதிரி 700 மடங்கு. ட்ரம்போட வெள்ளை மாளிகை என்ன சொல்லுது? 700 பில்லியன் இல்ல, 2 ட்ரில்லியன் சொல்லுது. அமெரிக்காவுடைய தற்போதைய கடன் இந்திய பொருளாதாரத்தினுடைய சைஸ் இல்லைங்க. நம்ம பொருளாதாரம் ஒரு 3.5 to 4 அதுல பாதி இந்திய பொருளாதாரத்தில் பாதி. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பொருளாதாரம்ட்டு. அந்த சில விஷயங்களுக்கு நேரா போகணும், இல்ல நேரா போய் பார்க்கணும். பெண்ணை வந்து வீடியோலயும் பார்க்கலாம், நேரா போய் பார்க்குற மாதிரி இருக்காதுல்ல. மாப்பிள்ளையும் நேரா போய் பார்க்கலாம். இப்போ நீங்க முதல்ல குறிப்பிட்ட மாதிரி ஒரு முதன்முறையா இந்த நாடுகளை தேர்ந்தெடுத்ததன் மூலம் சர்வதேச சமூகத்துக்கு அவரு வேற எதுவும் நுட்பமா சொல்ல வர்றாரு? ஆமா, சொல்ல வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவருடைய வெளியுறவு கொள்கையில் மத்திய கிழக்கை பொறுத்தவரையில் அல்லது மத்திய கிழக்கு ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை பெறுகிறது. அதில் அவர் சவுதி அரேபியாவுக்கும் இந்த மற்ற 2 நாடுகளுக்கும் ஒரு தலையாய இடத்தை தருகிறார். அவர்களுக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்கிறது. அந்த செல்வாக்கை அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார். அவர்களுடைய உதவியையும் அவர்களுடைய வர்த்தகத்தையும் நாட வேண்டிய நிலையில் அமெரிக்கா இருக்கிறது. அதையும் சொல்கிறார். அவருடைய மரபுசார் தோழமை நாடுகளான ஐரோப்பிய யூனியன் ஆகட்டும் அல்லது கனடாவாகட்டும் அவர்களையெல்லாம் அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களோடு மோதல் போக்கை கொண்டிருக்கிறார். இங்கு வந்து அவர் ரொம்ப, அது ஆங்கிலத்தில் சொல்வார்கள், he let his hair down சொல்வார்கள். அவ்வளவு இயல்பாக இந்த 4 நாட்கள் அந்த 3 வளைகுடா நாடுகளில் அவர் இருந்ததை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு ராஜகுமாரனாக, அரசராக அவர்கள் நடத்தினார்கள். 3 தலைவர்களுமே பெரிய இடத்தில். அதில் முக்கியமானது இந்த சிரிய அதிபரை அவர் சந்தித்தது. ஏன்னா ஒரு காலத்தில் பயங்கரவாதி என்று குறிக்கப்பட்ட ஒருத்தரை தலைவர்னு அவர் எடுத்துக்கிட்டதும், ஒரு ஃபைட்டர், ஸ்ட்ராங் ஃபைட்டர் அப்படின்லாம் அவர் சொன்னதும் வந்து இப்போ ஏனைய அமெரிக்க அதிபர்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து ட்ரம்பினுடைய இது போன்ற செயல்பாடுகள், குறிப்பா இந்த பயணத்தில் நீங்க நுட்பமா சில விஷயங்களை சொல்றீங்க இல்லையா, இது போன்ற செயல்பாடுகள் எந்த அளவிற்கு வழக்கமான பாதையிலிருந்து மாறுபட்டு இருக்குது? எல்லா வகையிலையும் வழக்கமான பாதையிலிருந்து மாறுபட்டது. இப்போ வந்து 45 ஆண்டு கால வெளியுறவு கொள்கையை நீங்கள் திடீர்னு மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நிறைய கட்டங்களில் நிறைய பேரோட வந்து கலந்தாலோசிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு பல கட்டங்களாக உங்களுடைய இது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், நம்முடைய வெளியுறவுத்துறை, அந்த அமைச்சகத்தின் கீழே வந்து அவங்க பேசுறது, அதுக்கப்புறம் மற்ற ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, மற்ற அமைச்சகங்கள் எல்லாம் வந்துட்டு அவர்கள் அதை பற்றி என்ன எண்ணுறாங்க, இதனால சாதக பாதகம் என்ன, இதெல்லாம் கலந்து பேசி தான் ஒரு முடிவெடுக்க முடியும். சரிதானா? இவர் அப்படியெல்லாம் இல்லை. இவர் வந்து நான் இந்த நாட்டினுடைய அதிபர், நான் வகுப்பதே வந்து இந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை, கரெக்ட், அப்படித்தான் இருக்காரு. போன முறை வந்துட்டு காலையில் 4 மணிக்கு அவர் எழுந்து ட்வீட் பண்ணுவார். அதுதான் வெளியுறவு கொள்கை. அதை பார்த்து விட்டு தான் அவருடைய வெளியுறவு செயலாளரே இப்படி இன்னைக்கு அதிபர் முடிவு பண்ணியிருக்காருன்னு முடிவு பண்ணிக்கணும். இவர் வந்து இஸ் a completely untraditional leader. அதனால தான் அவர் மேல பெரிய ஈர்ப்பு இருக்கு. அவர் நினைச்சது சொல்றார். shoots from his hips. அவர் எதுவும் ஒளிவு மறைவில்லாத மனதிற்கு வரதெல்லாம் சொல்றாரு. அதுல பல பெரும்பகுதி வந்து மிகைப்படுத்தப்பட்ட பேச்சா இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சமும் அவருக்கு வந்து முகம் கவிழ்ந்துருச்சு, நம்ம முகத்தை இழந்துட்டோமே, அந்த மாதிரிலாம் அவருக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. இன்னைக்கு வந்து ஒன்று சொல்றாரு, நானும் பூட்டனும் சேர்ந்து பேசினால் ஒழிய இந்த போருக்கு ஒரு தீர்வு வராதுன்ட்டு 10 நாள் முன்னாடி சொன்னார். திங்கட்கிழமை அன்னைக்கு பேசுறார், 2 மணி நேரம் பூட்டினோட பேசுறார். பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றார், ஒரு ட்வீட் போடுறார். உடனே அவங்க வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளை அவர்கள் உடனே தொடங்கி விடுவார்கள்னு போடுறார். திங்கட்கிழமை அன்னைக்கு போட்டார். இது வரைக்கும் அவர்கள் தொடங்கவில்லை. அதற்கு பிறகு என்ன சொன்னார், இந்த பேச்சுவார்த்தையை அவர்கள் 2 பேர் தான் சேர்ந்து நடத்த வேண்டும். அவர்களுக்குத்தான் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தெரிந்த அளவில் இந்த விஷய ஞானம் என்பது எங்களுக்கெல்லாம் இருக்க போவதில்லை. ஆனால் அவர்கள் தான் செய்ய வேண்டும். 10 நாள் முன்னாடி தான் நானும் பூட்டனும் சேர்ந்தா தான் இந்த போருக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும்னு சொன்னவர் இன்னைக்கு இப்படி பண்றார். அதுக்கப்புறம் ஐரோப்பிய தலைவர்களோட பேசினார். பூட்டனோட பேசின பிறகு ஜெலன்ஸ்கியோட பேசினார் தனியா ஒரு தடவை. அதுக்கப்புறம் ஐரோப்பிய தலைவர்களோட பேசி கூட அவர்களோட இருக்கும்போது இணைஞ்சு ஒரு தடவை பேசினார். இப்போ ஐரோப்பிய யூனியனும் அதற்கு பிறகு பிரிட்டனும் தனியாக பொருளாதார தடைகளை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கின்றன ரஷ்யா மீது. ஆனால் இவர் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு காலத்தில் நான் பொருளாதார தடைகளை வந்துட்டு இன்னும் அதிகமாக்கலாம், ஐ எம் பிஸ்ட் ஆஃப், எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு புட்டின் மீது, he is tapping மீன்னு சொன்னார். என்னை வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ஏமாற்றிட்டு என்னை கூப்பிட்டுட்டு போறாரு, என்னை ஏய்க்கிறார் அப்படின்லாம் சொன்னவர் ஒரு பொருளாதார தடையும் கிடையாது. இப்ப என்ன சொல்றாரு, நாம ரஷ்யாவோட வந்து வர்த்தகம், அமெரிக்கா வர்த்தகம் பண்ணுனா எவ்வளவு நல்லதா ரஷ்யாவுக்கு, அமெரிக்காவுக்கு எவ்வளவு நல்லது, இப்படிலாம் வர்த்தகத்தை மையப்படுத்தி பேசுறார். அது வந்து கேரட் ஆஃபர் பண்றார். ஸ்டிக்கை விட, தண்டத்தை விட தானம், இந்த போரை நீங்க முடிவு கொண்டு வந்தீங்கன்னா நாம
பொருளாதார தடைகளெல்லாம் நீக்கிடுவோம், இயல்பு நிலைக்கு நீங்க திரும்புவீங்க, உங்க நாடு செழிக்கும் கொழிக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறார். அங்க வந்து ஐரோப்பியர்கள் இவரிடம் முற்றிலுமாக மாறுபட்டு இருக்கிறார்கள். அதிதீவிரமாக பொருளாதார தடைகளை அவர்களை என்ன சொல்றது மூச்சு முட்டும் அளவுக்கு அவர்களுடைய இந்த பொருளாதார தடைகள் அவர்களை துன்பப்படுத்தினால் ஒழிய புட்டின் இந்த போரை தொடர்ந்து நடத்துவார் என்பதில் ஐரோப்பியர்கள் அப்படித்தான் கணித்து வைத்திருக்கிறார்கள். இவர் அப்படி கணிக்கல, இவர் வேற மாதிரி இருக்கார். அதனால ரொம்ப இயல்பா சாதாரணமா சொல்லிட்டார். அவர்களுக்கு இருக்க விஷயம் நானும் எனக்கு இல்லை, அவர்கள் 2 பேரும் தான் உட்கார்ந்து பேசணும். அமெரிக்கா வந்து இந்த போரை மையமா வைத்து எந்த பொருளாதார தடையும் ரஷ்யா மேல இதுக்கு மேல இருக்கு. ஏற்கனவே பொருளாதார தடைகள் இருக்கு, ஐரோப்பிய யூனியனுடைய பொருளாதார தடைகள் இருக்கு. ஆனா அதை தீவிரப்படுத்தணும்னு EU விரும்புறாங்களா? பண்ணிட்டாங்க. 17வது பேக்கேஜ், 17வது சாங்ஷன்ஸ். இப்போ 17 முறை சாங்ஷன்ஸ். ஒவ்வொரு முறையும் அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது 17வது முறை ஐரோப்பிய யூனியன். பிரிட்டன் இது எத்தனாவது முறைன்னு தெரியல. பிரிட்டன் தனியாக வேற சில சாங்ஷன்ஸ் அவர்களுடைய. அமெரிக்கா அந்த அளவுக்கு எதையுமே பண்றது இல்லை. இவ்வளவு நாள் பண்ணிருக்கு. பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய சாங்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இவர் வந்த பிறகு எந்த சாங்ஷன்ஸையும் அவர் அதிகப்படுத்தல. ஆனா புதிதாக இருந்தது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஜெலன்ஸ்கிக்கு பழைய அரசு வந்து கொடுத்த ஆயுத உதவிகள் அதெல்லாம் வந்துட்டு இவர் அந்த அளவுக்கு முதல்ல தரமாட்டேன்னு சொல்லி நிறுத்திட்டு வச்சிருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி அதை மீண்டும் வந்து திரும்ப உதவிகள் தொடங்குச்சு. எந்த அளவுக்கு அந்த உதவிகள் நடக்குதுன்னு தெரியல. ஒரு போப்போடைய மறைவப்போ ஜெலன்ஸ்கியை பார்த்தார். அது 2வது முறை அவரு. ஆமையா, அவங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு பெரிய புகைப்படமா கூட. கரெக்ட். அவங்க பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வந்துருச்சு. அவர் வந்து ஒரு நடுத்தரமான ஒரு நடுநிலையான ஒரு போக்கை கையாள்வார். முதல்ல வந்து அவர் வந்து ஜெலன்ஸ்கியை தான் பெரிய அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தார். நீ 3வது உலக போருக்கு வழிவகுக்கிற, நீ என்ன இப்படியெல்லாம் பண்ற, உனக்கு ஒரு துருப்புச்சீட்டும் உன் கையில இல்ல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்கு மரியாதை தெரியல, உனக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னே உனக்கு புரியல அப்படின்லாம் சொன்னவர். அதற்கு பிறகு புட்டினை வந்துட்டு கொஞ்சம் கடிஞ்சுக்கிட்டார். அந்த மீட்டிங்க்கு பிறகு இது மாதிரி 2 மணி நேரம் புட்டினோட பேசின பிறகு விஷய ஞானம் அவர்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட விட்டுட்டு நாங்க இதுல இருந்து விலகைல, ஆனால் அவர்கள் தான் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும், உடனே தொடங்கும்னார். ஒண்ணும் நடக்கல. அவர் சொன்ன எதுவுமே நடக்கல. ஆனால் அதை பத்தி எல்லாம் அவர் கவலையே இல்லை. அப்ப என்ன நடந்திருக்கும் அந்த 2 மணி நேரம் பேச்சுவார்த்தையில? 2 மணி நேர பேச்சுவார்த்தையில இவரால் ஒரு இன்னி அளவு கூட புட்டினை நகர்த்த முடியவில்லை. புட்டினுக்கு he has the momentum, military momentum. அவர் வந்து அவருக்கு வெற்றியை சுவைத்து விட்டார் ஓரளவுக்கு. ஒரு பெரிய நாடு, இத்தனை பொருளாதார தடைகள் 3 ஆண்டுகளாக இருந்தும் இந்த போரை அவரால் தொடர்ந்து நடத்த முடிகிறது. ஐரோப்பிய யூனியனே அவருக்கு எதிராக இருக்கிறது. அமெரிக்கா, பைடனுடைய அமெரிக்கா அவருக்கு எதிராக இருந்தது. இருந்தாலும் இத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரு ஆண்டுக்கு 50,000 வீரர்களை அவர் இழப்பதாக ஒரு தகவல். ஏன்னா யூரோப்பியன் இன்டெலிஜென்ஸ் சொல்லுது. இருக்கலாம் 10,000கணக்கான வீரர்கள் 2 பக்கமும் அடிந்திருக்கலாம். ஆனால் மொமெண்டம் இஸ் ஆன் ஹிஸ் சைட். அவர் இன்னும் தொடர்ந்து இதை பண்ணக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார். சரிதானா? அதனால அவர் மேக்சிமம் அதிகப்படி என்னெல்லாம் வந்து எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு அதற்கு பிறகுதான் அதை நிறுத்தலான்ற இடத்துக்கு போவார்னு நான் நினைக்கிறேன். ஐயா, இப்போ அமெரிக்கா இவங்க மேல ஒரு தீவிரமான பொருளாதார தடைய போடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்ல, இப்ப எனக்கு இந்த முதல்ல ட்ரம்பை புரிந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. அவருக்கு மட்டும்தான் அவரை தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார், எதற்காக இப்படி செய்கிறார், எதற்காக இப்படி முடிவை மாத்திக்கிறார், இப்படியெல்லாம் வந்து ஒரு மனிதர் நினைக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னை முற்றிலும் தெரிந்தவர்கள் வெகு சிலர், அதை என்னை முழுதும் அறிந்தவர் கலைஞர் கருணாநிதின்ற அண்ணா சொன்னாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவரை முழுதும் அறிந்தவர்கள் யாரும் இல்லை. அதனால எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் அவர் வந்து அமெரிக்காவை வந்து திருப்பி ஒரு பொருளாதார வல்லரசாக மாற்றுவதற்கு எல்லாரோட இந்த மாதிரி இவர்களோடலாம் வணிகம் பண்ணணும். ரஷ்யா மாதிரி நாடுகளோடு நம்ம உற்பத்தி இன்னும் அதிக அளவில் நடக்கணும்னு நினைக்கிறேன். அது தனி. அப்புறம் அரிய கனிமங்கள் வந்துட்டு ரஷ்யாவினே இருக்கு. அதுக்கப்புறம் அவர்கள் நிறைய அமெரிக்காவுக்கு தரலாம். அங்கே நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. எண்ணெய் இருக்குது, உலகத்திலேயே நிறைய எண்ணெய் உள்ள ஒரு நாடு. இப்படி புரிஞ்சுக்கலாம். அந்த வலிமையான ஆட்கள் எல்லாம் அவர் பகச்சிக்க வரும் இல்லை, வலிமையான ஆட்கள் மீது அவருக்கு வந்து ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்குது. அவருக்கு ஒரு அட்மிரேஷன் இருக்குது, ஒரு ஆராதிப்பு இருக்குது. அவருக்கு வந்து அதிபர் ஷீயை பிடிக்குது. ஏன்னா இவரை மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர்னு நினைக்கிறார். புட்டினை பிடிக்குது, ஒரு ஸ்ட்ராங் லீடர்ன்றாரு. ஒரு காலத்தில் பயங்கரவாதி அல்கைதாவுடைய தலைவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒருத்தரை பார்த்து வந்து ஸ்ட்ராங் ஃபைட்டர் என்று சொல்லுகிறார். அதனால அவருக்கு வந்து இவரை மாதிரியே வந்து ஒரு உறுதியாக, அது வந்து அந்த உறுதி வந்து நல்லுறுதியா அப்படின்லாம் நீங்க கேட்கக்கூடாது. ஒரு பிடிவாதம் இறங்கி வராமல் தொடர்ந்து ஒரு எடுத்த போக்கை வந்து தொடர்ந்து கையாள்வது, அப்படிப்பட்ட தலைவர்களை இவரை மாதிரி உலகத்தில் இவரை மாதிரி ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறதா அவர் நினைக்கிறார். அதுல ஷீ ஒருத்தரா வருவார்னு நினைக்கிறேன்.
பூட்டன் ஒருத்தரா வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த சவுதி அரேபியா வேற ஒரு அது வேற கணக்கு இல்லைங்களே. ஸோ இந்த 2 பேரையும் அவர்கள் தன்னை போன்றவர்கள் என்று எண்ணுகிறாரோ அப்படின்ற மாதிரி தான் நாம் நினைக்க முடியும் இப்போதைக்கு. அதனால் ட்ரம்ப்பை புரிந்தவர்கள் வெகு சிலர், அதிலும் அவரை முற்றும் புரிந்தவர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. எலான் மஸ்க் சொல்லலாம் ஐயா. இல்லை, எலான் மஸ்க் இப்போ சமீபத்தில் வந்து சேர்ந்தவர். அவருக்கும் வந்துட்டு அவர் இந்த அளவில் பெரிய அளவில் அவருடைய இந்த ஒரு ஆண்டாக தான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழல். அதுக்கு முன்னாடி அவங்க சண்டை போட்டிருக்காங்க, முதல் முறையெல்லாம் சண்டை போட்டாங்க. ஆனால் இந்த அரசு எடுக்கிற பல முடிவுகளுக்கு பின்னாடி அவர் இருக்கார். அவர் பார்க்கிற மாதிரி தான் இவர் பார்க்கிறார். நேற்று அவருடைய தென் ஆப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா அவரை போய் பார்க்க போனார். அவர் என்ன பண்ணார், இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது ஜெலன்ஸ்கி எப்படி நடத்தினாரோ அதற்கு அடுத்த ஜெலன்ஸ்கி மாதிரி பண்ணார். என்ன பண்ணார், நீங்கள் வந்து வெள்ளை சவுத் ஆப்பிரிக்கன்ஸை நீங்கள் வந்து துன்புறுத்துறீங்க, அவர்களை காட்டி இனப்படுகொலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை, எங்கள் நாட்டில் நிறைய க்ரைம் இருக்குது அவர் சொல்கிறார். ராமபோசா அவர் வந்து ஒரு மூத்த தலைவர், மண்டேலாவோட இருந்தவர். அதனால் ஜெலன்ஸ்கி மாதிரி அவர் இளையவர் அல்ல, ஜெலன்ஸ்கி மாதிரி அவர் வந்து எதிர்வினை ஆற்றவில்லை. அவர் ரொம்ப அமைதியாக, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, டக்குன்ட்டு நம்ம வீடியோ பார்க்கலான்ட்டு ஒரு வீடியோ போடுகிறார், லைட்ஸ் டவுன் இருக்கிறார். அந்த வீடியோவை பார்த்த உடனே அந்த வீடியோவில் வந்து யாரோ பேசுறாங்க, அதுல வந்து வெள்ளை சவுத் ஆப்பிரிக்கன்ஸை வந்துட்டு நாம வந்து வீழ்த்தணும், அவர்களை துரத்த வேண்டும்லாம் பேசுறாங்க. அவர் சொல்றாரு, இது எங்க கவர்மெண்டோட பாலிசி இல்லை, அப்புறம் we have freedom of expression, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், பட் அது எங்களுடைய அரசோட கொள்கை இல்லைன்றார். உடனே அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க ஒரு கிரேவ் யார்ட் அதை காட்டுறாரு. அதை காட்டிட்டு இது வந்து 1000 பேர் இறந்து இங்க வெள்ளை சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் 1000 பேர் கொண்டுட்டீங்கன்ட்டு, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு. அதை வந்து மற்ற எல்லா ஊடகங்களும் அதை வந்து சரிபார்த்து அவர் சொன்னது தவறுன்ட்டு சொல்லிடுச்சு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவே இல்லை. அதற்கப்புறம் ப்ரெஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் எடுத்து அவரை வச்சு ப்ரெஸ் கிளிப்பிங்ஸை காட்டுறாரு. ஒரு அதிபர்கிட்ட சொல்லும் போது கூட அதை கிராஸ் செக் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எதையுமே அப்படி சொல்ல மாட்டேன்றாரு. 1500 ஆண்டுகளாக காஷ்மீர் தகராறு இருக்குன்றாரு, அப்புறம் 1000 ஆண்டுகள் அப்படின்னாரு, அப்புறம் காலங்காலமாக அவர்கள் சண்டையிடுகிறார்கள்ன்றாரு. அவருக்கு வாய்க்கு வந்தது அவர் பேசுறாரு. அவர் வந்து ஒரு அதிபர் என்ற ஸ்தானத்தில் ஒரு ஸ்கிரிப்டை படிக்கிறது, தன்னை தயார்படுத்திக் கொள்வது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்றார், மக்களும் அவரிடத்தில் அந்த அளவுக்கு இந்த குவாலிட்டி கண்ட்ரோல்னு நம்ம சொல்றோம்ல, அதை வந்து ட்ரம்ப் கிட்ட யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. அவர் சொல்றதுல ஒரு 10% உண்மை இருந்தா கூட போரும்னு நினைக்கிறாங்க. அவர் அதை வந்து வெளிப்படையா எந்த விதமான வார்னிஷும் பண்ணாத அப்படியே தராரு. அதை பிடித்தவர்கள் பாதி பேர் இருக்கிறாங்க அவங்க நாட்டில். இப்படி சொல்றாரு அவரு அப்படின்ட்டு, வெள்ளையர்களை நீங்க துன்புறுத்துறீங்க, என்ன நாடு உங்க நாடு, அதனாலதான் நான் அவங்களுக்குலாம் அடைக்கலம் தந்திருக்கேன். 59 பேர் 60 பேர் வந்துட்டாங்க போன வாரம், சவுத் ஆப்பிரிக்கன் வெள்ளையர்கள். இவர் புகலிடம் தந்து அவர்களுக்கு அங்க வந்து அவர்கள் அங்க இருந்தா அவர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பெரும் தீங்கு விளைஞ்சிரும்னு சொல்லிட்டு அமெரிக்க புதிய அரசு கொள்கை, அங்க இருக்கிற யாராவது அசைலம் கேட்டாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் ஒயிட்ஸ் உடனே கொடுத்துட்றது. எப்படி அதெல்லாம் இல்லைன்ட்டு இவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் கூட வந்துட்டு ராமபோசா வந்து அவர் கூட 2 கால்ஃபர்ஸ், இவர் கால்ஃப் விளையாட்டுல பெரிய விருப்பம் உடையவர் இல்லை, அதனால சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க 2 பெரிய கால்ஃப் பிளேயர்ஸை கூப்பிட்டு போயிருந்தாரு. இன்னொன்னு அவருடைய ஒரு வெள்ளை சவுத் ஆப்பிரிக்கன் மினிஸ்டர் ஆஃப் ட்ரேட் அவரை அழைச்சிட்டு போயிருந்தாரு. அவர் சொன்னார், நீங்க சொல்றபடிலாம் இருந்துச்சுன்னா இந்த 3 வெள்ளை சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் என்னோட இங்க வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு மர்டர், ப்ரூட்டல் டெத் அப்படி இப்படின்ட்டு அவர் சொன்னார். அவர் என்னென்னமோ வார்த்தைகள் அவருக்கு தெரிந்ததெல்லாம் சொன்னார். அதனால இந்த குட் திங் என்னன்னா, ஐ திங்க் ட்ரம்ப் பல பேர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை சர்வதேச அளவில். ராமபோசா ரொம்ப ரொம்ப டிக்னிஃபைடா, ரொம்ப காம். அந்த உரையாடல் நீண்ட நேரம் போச்சு. ஆமா, நிறைய பிபிசி எல்லாம் கூட லைவ் ஆம்புஷ் அப்படித்தான் எல்லா ஆங்கில ஊடகங்களிலும் எழுதினாங்க. அவர் அந்த வீடியோ போட்டு, அந்த வீடியோ அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ராமபோசா வந்து இது நடக்கும்ட்டு ஒயிட் ஹவுஸ்ல ஒரு பிரஸ் உலகம் முழுக்க பார்க்கிற ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல 2 நாட்டு அதிபர்கள் இப்படி நடந்துக்குவாங்களா, நடந்துக்கிறாரு, என்ன வேணாலும் நடக்கும். அதனால நாம அவரை போய் பார்க்கணும். அதை பார்த்தப்ப எனக்கு அவர் ரொம்ப நல்லா சமாளிக்கிற மாதிரி. ஆமா, அவர் வந்து ஒரு பக்குவமாக ஒரு மெச்சூர்டா அதை ஹேண்டில் பண்ணார். அவர் முகத்துல எந்த விதமான சலனம் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்க இந்த எண்ணத்தை நான் எப்படி மாத்திக்கணும்னு கேட்கிறாரு. நீங்க எல்லா சவுத் ஆப்பிரிக்கனுடைய குரலையும் நீங்க கேட்கணும். அந்த மாதிரிலாம் நல்லபடியா போச்சது. அதனால ட்ரம்ப் வந்து கண்டினியூஸ் டு பி த ஸ்டேபிள் ஆஃப் நியூஸ். அவர் தான் செய்திகளை, அவரே செய்தி அப்படி ஆயிடுச்சு. அவர் செய்வது செய்தி இல்லை, அவரே செய்தி என்பது போல் உலகமே அவர் பின்னாடி சுழந்துட்டு இருக்கு. அவர் அவ்வளவு பெரிய வல்லரசனுடைய தலைவராக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவருக்கென்று அவர் பின்னால் அவர் சொல்வதையும் செய்வதையும் அவர் எண்ணுவதையும் எழுதுவதையும்
எடுத்து உலகத்துக்கெல்லாம் சொல்வதற்கு பல ஊடகங்கள் தயாராக இருக்கின்றன. நிச்சயமாக ஐயா, நீங்கள் உங்களுடன் ட்ரம்பை பற்றி பேசுவது எப்போதுமே ஒரு ஆழமான ஒரு அறிவார்ந்த அனுபவம். அந்த வகையில் ட்ரம்ப் குறித்து மிகவும் ஆழமான பார்வைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகளை.